அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். 14/11/2025 வெள்ளிக்கிழமை இன்று பிறந்தநாள் காணும், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பூர நட்சத்திரக்காரர்கள் இன்று கோயிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும். ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பீர்கள். உங்கள் இனிமையான பேச்சால் அனைவரையும் வென்று விடுவீர்கள். சில சமயம் நிதானம் இல்லாமல் நடந்து கொள்வீர்கள். பின் விளைவுகளை முன்கூட்டியே அறிவீர்கள். முன்கோபம் அதிகமாக வரும். தர்மம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். சங்கீதம், ஓவியம் போன்றவற்றில் ஆர்வம் இருக்கும். பலாச மரத்தை தலைவிருட்சமாக கொண்ட அனைத்து தலங்களும் பூர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பரிகார ஸ்தலமாகும். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் பங்கஜாக்ஷி அம்மன் திருக்கோயிலுக்கு சென்று வந்தால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று வணங்கினால் மிகவும் விசேஷம். உங்களுடைய நட்சத்திர அதிபதி தெய்வம் கங்காதேஸ்வரர். எனவே அந்த ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு அனைத்தும் நன்மைகளாகவே நடக்கும். பூர நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலங்கள்: நாலூர், தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் திருவாரூர் சாலையில் உள்ள திருச்சேரைக்கு அருகில் உள்ள மாடக்கோயில் பலாசவனநாதர் பெரியநாயகி அருள்பாலிக்கும் தலத்திற்கு சென்று வந்தால் உங்களுக்கு மிகவும் விசேஷம். கஞ்சனூர், கும்பகோணம் மயிலாடுதுறை கல்லணை சாலையில் உள்ள திருத்தலம் சுக்கிரன் பரிகார தலமாக புகழ்பெற்ற வைப்புத்தலம். அக்னீஸ்வரர் கற்பகாம்பிகை அருள்பாலிக்கும் தலம். இந்த தலத்துக்கு நீங்கள் சென்று வந்தால் உங்கள் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும். தலைச்சங்காடு, நாகை மாவட்டம், மயிலாடுதுறை திருக்கடையூர் சாலையில் உள்ள அக்கூருக்கு வடக்கில் சீர்காழி நாகை சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கோச்செங்கட் சோழன் காட்டிய மாடக்கோயில் சங்கரநாதேஸ்வரர் சௌந்தரி நாயகி அருள் பாலிக்கும் தலம். தலமரம் புரசு என்ற பலாச மரம். பலாச மரம் இருக்கும் அனைத்து தலங்களும் உங்களுக்கு வணங்கினால் அனைத்தும் நன்மைகளும் கிட்டும். சிவபெருமானை வழிபட்டு பாஞ்சஜன்யம் பெற்ற திருமால் இங்கு தனிக்கோயிலில் எழுந்தருளியுள்ளார். வெண்சுடர் பெருமாள், நான்மதிய பெருமாள் என்பவை அவரது திருநாமங்கள். தலைச்சங்க நாச்சியார் என்ற திருநாமத்துடன் தாயார் தனி சன்னதி கொண்டுள்ளார். சோழ நாட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். சிவபெருமானை வணங்கினால் உங்களுக்கு அனைத்தும் நன்மைகளாகவே நடக்கும். புரசை அல்லது பலாசம் என்று அழைக்கப்படும் மரத்தின் பூக்களை அக்னி பூக்கள், செந்துர பூக்கள் என்று சொல்வார்கள். இந்த மரத்தை தலைவருஷமாக கொண்ட அனைத்து தலங்களும் நீங்கள் வணங்க வேண்டிய தலங்கள். உங்களுக்கு சிவபெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும். முடிந்தவரை கங்காதேஸ்வரர் பங்கஜாக்ஷி அம்மன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய அதிதேவதை மந்திரம்: சம்பூஜயாமி, அரியமானம், பல்குனிதார தேவதாம், தூம்ரவர்ணம், ரதாருடம், சசக்திகர சோயினம். இதை முடிந்தவரை ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்னாலும் உங்களுக்கு மிகவும் நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.